நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு வெய்யோன் அத்தியாயம் 53. மகதத்தின் பெருங்கலத்தின் அகல் முகப்பில் இழுபட்டு அதிர்ந்து கொண்டிருந்த பாய்வடங்களை பற்றியபடி நின்று கரைமரப் பெருக்கை நோக்கி கொண்டிருந்தான் கர்ணன். அவன் ஆடை பறந்தெழுந்து வடமொன்றில் சுற்றி கொண்டு துடித்தது. அதை மெல்ல எடுத்து திரும்ப அவன் தோள்மேல் வைத்த முதிய குகன் தீர்க்கன். மேலும் மேலும் என மக்கள் பெருகி சென்று கொண்டிருக்கிறார்கள் அரசே. யமுனை கரை பாதைகள் அனைத்தும் தேங்கி நின்று கொண்டிருக்கின்றன என்றார். விழிவிலக்காத கர்ணன் ஆமென தலையசைத்தான். யமுனை சற்று வளைய அதன் மறுபக்க கரையில் எறும்பு நிறை போல் செறிந்த மக்களை காண முடிந்தது. அவர்களின் கூட்டு பேரோசை தேனீக்களின் ரீங்காரம் என கேட்டது. தீர்க்கன், இந்திரகீலம் நெருங்குகிறது என்றார். கர்ணன் விழி திருப்பி அவரை நோக்க, அது ஒரு சிறிய குன்று. அதன் மேல் கிழக்கு நோக்கி நின்றிருக்கும் இந்திரனின் பெருஞ்சிலை அமைந்திருக்கிறது என்றார். அவர் சுட்டி காட்டிய திசையில் மரக்கூட்டங்களுக்கு மேல் பறவைகள் எழுந்து கலைந்து சுழன்று கொண்டிருந்தன. அங்கு மனித திரள் நிறைந்திருப்பதை உணர முடிந்தது. மரக்கூட்டங்களுக்கு மேல் பரவிய காலை செவ்வொளியில் ஒவ்வொரு பறவையும் ஒரு கணம் அனலென பற்றி எறிந்து சிறகு தழலசைத்து மீண்டும் பறவை என்றாகியது. பச்சை விளிம்புக்கு மேல் சிவந்த கல்லால் ஆன நீட்சி ஒன்று எழக்கண்டான். அதுதான் என்றார் முதிய குகன். இந்திரனின் மின்னற்படை. மறு கையில் அமுத கலசம் உள்ளது. ஒரு கால் முன்னால் வைத்து நின்றிருக்க கீழே ஐராவதம் செதுக்கப்பட்டுள்ளது. இடக்கையால் மேசையை நீவி அதன் நுனி முறுக்கை சுட்டு விரலால் சுழற்றி சுழித்தபடி விழி தூக்கி நோக்கி கொண்டிருந்தான் கர்ணன். கல்லில் நிலைத்த கணம், வடிவில் சிக்கிய ஒளி. இரு விரல்களால் மின்படையை தாமரை மலரென ஏந்தி இருந்தான் விண்ணவர்க்கரசன். இந்திரனின் தழலணி மணிமுடி எழுந்ததும் படகில் இருந்த அத்தனை குகர்களும் அதை நோக்கி உரத்த குரலில் விண்ணவர்கோன் வாழ்க, முகிலரசு வாழ்க என்று கூச்சலிட்டனர். சிலர் வடங்களில் தொற்றி மேலேறி பாய்களை பற்றி அமர்ந்து சில்லையில் ஆடும் பறவை என காற்றில் ஊசலாடியபடி நோக்கினர். மேலும் உச்சிக்கு சென்ற ஒருவன், அங்கு எறும்புகள் போல் மக்கள் செறிந்திருக்கிறார்கள், சிலையில் பீடமே விழிகளுக்கு தென்படவில்லை என்றான். இந்திரனின் விழித்த மலர் விழிகள், அருட்சொல் நிலைத்த உதடுகள், சரப்பொழி அணிந்த விரி மார்பும் தோள்களும் எழுந்தன. தீர்க்கன், சற்று வடத்தில் தொற்றி ஏறினால் மட்டுமே வலக்கையில் இருக்கும் அமுத கலசத்தை பார்க்க முடியும் அரசே என்றார். கர்ணன் இல்லை என்பது போல் கையை அசைத்தான். உள்ளிருந்து படிகளில் விரைந்தேறி வந்த ஜராசந்தன், இந்திரகீலம் தெரியும் என்றார்களே என்றான். தெரிகிறது என்றான் கர்ணன். எங்கே என்று கேட்ட மறுகணமே பார்த்து, ஆ, எவ்வளவு பெரிய சிலை என்றான் ஜராசந்தன். பரபரப்புடன் சென்று இரு வடங்களை பற்றி கொடிமேல் வெட்டுக்கிளி ஏறுவது போல் எழுந்து பாய் இழுபட தளர்ந்து இழுபட்ட கயிறுகளில் வலைச்சிலந்தி என அசைந்தபடி நின்று, மாபெரும் சிலை, வஜ்ரம், அமுத கலசம், அருள் விழிகள் என்றான். குனிந்து, அங்கரே, பாய்வடத்தில் ஏறும் பயிற்சி தங்களுக்கு இல்லையா? வருக என்றான். கர்ணன் புன்னகையுடன் விரும்பவில்லை என்று தலையசைத்தான். பெருஞ்சிலை, ஆனால் அதன் புன்னகை எனக்கே ஆனதென அணுகி வருகிறது என்றான் ஜராசந்தன். அனைத்து பாய்களும் புடைத்து காற்றின் திசைகளுக்கேற்ப திசை மாறி படகை நீருக்குள் சற்றே சாய்த்து அலைச்சிறகொன்று சீறி எழ விரையச் செய்தன. உச்சிக்கொடி துடி துடிக்கும் ஓசையை கேட்க முடிந்தது. சிலை மெல்ல திரும்ப மகர குழை அணிந்த நீண்ட காதுகளும் பின்பக்க குழல் கற்றை அலைகளும் தெரிந்தன. அங்கே கிழக்கே இருந்து இந்திரபிரஸ்தத்துக்குள் நுழையும் சாலை உள்ளது. அது வண்டிகளாலும் அத்திரிகளாலும் புறவிகளாலும் முற்றிலும் நிறைந்து தேங்கி இருக்கிறது என்றான் ஜராசந்தன். தீர்க்கன் மேலே நோக்கி, இந்திரனுக்கு பூசைகள் முடிந்து அங்குள்ள நாகர்குல மூத்தோருக்கு காணிக்கை அளித்த பின்னரே நகர் நுழைய வேண்டும் என்பது மரபு என்றார். ஆம், அங்கு முகில் என வேள்வி புகை எழுந்து கொண்டிருக்கிறது என்றான் ஜராசந்தன். ஆம், அங்கு முகில் என வேள்வி புகை எழுந்து கொண்டிருக்கிறது என்றான் ஜராசந்தன். படகு சிலையை கடந்து போக இந்திரனுக்கு அப்பால் அதிரும் இளநீல வட்டத்துக்கு சுற்றும் நெருப்பலைகள் கொதிக்க
விண்முகில்கள் எரிந்து கொண்டிருக்க கதிரவன் தெரிந்தான். கர்ணன் திரும்பி ஒளியோனையும் இந்திரனையும் ஒற்றை சித்திரமென நோக்கி கொண்டிருந்தான். மெல்ல சிலை ஒரு நிழல் வடிவாயிற்று. சிரித்து உதிர்வது போல் கீழிறங்கி சூரிய வட்டத்திற்கு அடியில் எங்கோ மறைந்தது. பாய்வடத்தை பற்றி படகில் இறங்கிய ஜராசந்தன், எத்தனை பெரிய சிலை என்றான். கர்ணன் மீசையை நீவியபடி, பாரத வருஷத்தின் மாபெரும் அரசொன்றின் தலைவர் நீங்கள். சிலை நோக்க வடம் பற்றி ஏறும் சிறுவன் அல்ல என்றார். யார் சொன்னார்கள்? அங்கரே, கங்கையில் செல்லும் கலங்களை நோக்கி மரங்கள் மீது ஏறி அமர்ந்து கூச்சலிடும் மலை சிறுவன் நான். நீங்கள் அறிய மாட்டீர்கள். என் அன்னை ஜரையின் காட்டிலிருந்து நான் என்னும் நகர் புகவே இல்லை என்றான். காட்டில் பயின்றதா இக்கொடி பற்றி ஏறும் கலை என்றான் கர்ணன். ஆம், எப்படி அறிந்தீர் என்று தன் தொடையை தட்டி ஜராசந்தன் நகைத்தான். என் உடலின் எடையை காண்பவர்கள் இத்தனை விரைவாக நான் வடங்களில் ஏற முடியும் என்று எண்ண மாட்டார்கள். என்னை காட்டில் மஞ்சள் தேள் என்பார்கள். என் கைகள் கொடுக்குகளைப் போல ஒற்றை கையாலும் பற்றி என்னால் ஏற முடியும். தழைந்திருந்த வடம் ஒன்றில் மெல்ல சாய்ந்தபடி, தீர்க்கரே, இன்னும் எத்தனை நேரம் ஆகும் நாம் இந்திரபிரஸ்தத்தை அணுக என்றான் கர்ணன். அதோ தொலைவில் இந்திரபிரஸ்தத்தின் பெருங்குன்றின் மேல் எழுந்த மலர் ஆலயம் தெரிகிறது என்றார் தீர்க்கர். எங்கே எங்கே என்று எழுந்த ஜராசந்தன் பார்த்தான். கண் கூச வெயில் அடர்ந்திருக்கிறது என்று கண்களை மூடிக்கொண்டான். சாய் வெயில் ஒளிரும் பட்டு திரையென அனைத்தையும் மூடியிருந்தது. கைகளில் வழிந்த நீரை மேலாடையால் துடைத்தபடி திரும்பி, ஒளியே காட்சியை மறைப்பது விந்தை அல்லவா என்றான். கர்ணன், மறைப்பது ஒளி அல்ல, அவ்வொளியில் சுடர்விடும் பொருளற்ற தூசுகளே திரையாகின்றன என்றான். நாம் ஏதாவது மெய்ப்பொருள் நுணுகி பேசிக் கொண்டிருக்கிறோமா என்ன என்று கேட்ட ஜராசந்தன் உரக்க நகைத்து, அரசவைக்கு வந்த பின் இதை கற்றுக்கொண்டேன். என் அந்தன அமைச்சர்கள் அனைவருக்கும் இவ்வழக்கம் உண்டு. காணும் எதையும் ஒரு சிந்தனையின் பகுதியாக மாற்றுவார்கள், ஒரு கருத்தாக மாற்றுவார்கள். அது எளிய ஆடல் என்று கற்றுக்கொள்வது வரை அவை என்பதே எனக்கு அச்சமூட்டும் போர்க்களமாக தெரிந்தது என்றான். கர்ணன், அந்த உளப்பழக்கத்திலிருந்து அரசர்கள் எவரும் விடுபட முடியாது என்றான். எங்கே தெரிகிறது என்று மீண்டும் ஜராசந்தன் கண்மேல் கைகளை வைத்து கூர்ந்து பார்த்தான். தெரிகிறது என்றான் கர்ணன். ஒரு கல் மலர், இளைய குகன் பரன், சிவந்த கற்களால் ஆனது என்றான். தொலைவில் சிறிய குமிழ் போல் தெரிந்த ஆலயம் படகின் அசைவிற்கேற்ப வானத்தில் ஊசலாடியது. ஜராசந்தன், ஆம், கண்டு கொண்டேன் என்றான். இத்தனை தொலைவிற்கு தெரிகிறது என்றால் அது மாபெரும் வடிவம் கொண்டது. தீர்க்கன், அரசே, அது 12 அடுக்குகள் கொண்ட மலர் வடிவ கட்டிடம். அதன் ஒவ்வொரு அடுக்குக்கும் சுற்று பிராகாரங்கள் உள்ளன. நடுவே இந்திரனின் கருவறையை சுற்றிலும் 8 வசுக்களின் ஆலயங்கள், 11 ருத்ரர்கள், 108 ஆதித்யர்கள், 1008 தைத்தியர்கள், 10,008 தானவர்கள் அங்கே கோயில் கொண்டிருக்கிறார்கள் என்றார். ஜராசந்தன், 10,008 தானவர்களா? அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் மலர் வைத்து பூஜை செய்யவே பெரும் படை தேவையாகுமே என்றான். திரும்பி, விண்ணை இப்படி தெய்வங்களால் நிறைத்துவிட்டு சென்ற மூதாதையரை எண்ணினால் சில தருணங்களில் சினம் எழுகிறது. ஆனால் ஒன்றும் செய்வதற்கில்லாத தருணங்களில் அது சரியே என்று தோன்றுகிறது. வேறெப்படி இங்கே சலிப்பில்லாமல் வாழ்வது என்றான். கர்ணன், ஆம், ஒவ்வொரு பகடைக்கும் ஒரு தெய்வம் உண்டு. ஒவ்வொரு பகடை களத்திற்கும் வெவ்வேறு தெய்வங்கள் என்றான். மண்ணில் இருந்து உதிர்ந்து போன சருகுகளால் நிறைந்தது வானம் என்று ஒரு சூதன் என் அவையில் பாடினான் என்றான் ஜராசந்தன். தென்னிலத்து பாவாணன், இளிவரல் பாடல் மட்டுமே பாடுபவன் என்றான். கர்ணன், அப்படியென்றால் உண்மையை மட்டுமே பாடுபவன் என்றான். ஜராசந்தன் உரக்க நகைத்து, ஆம், உண்மை என்றான். என் தோள்களை பார்த்து அவன் என்ன சொன்னான் தெரியுமா என்றான். என்ன என்றான் கர்ணன். விழிகள் மட்டுமே புன்னகைக்க, ஒவ்வொரு நாளும் எடை தூக்கி நான் செய்யும் பயிற்சியில் எடையை ஏற்றுகிறேன், இறக்குவதில்லை. என் மேல் பெரும் பாறை ஏறி அமர்ந்திருக்கிறது என்றான். கர்ணன் சிரித்தான்.
ஜராசந்தன் மீண்டும் ஆலயத்தை நோக்கி, எத்தகைய மாபெரும் ஆலயம் அங்கரே! இன்று பிறிதொன்றும் செய்வதற்கில்லை. மாலை அவ்வாலயத்தை முற்றிலும் சுற்றி வந்து ஒவ்வொரு சிற்பத்தையும் பார்த்து மகிழ்வதொன்றே வேலை என்றான். கர்ணன், நான் இந்திரபிரஸ்தத்தின் அரசரின் அழைப்புக்காக வரவில்லை, அஸ்தினபுரி அரசரின் துணைவனாகவே வந்தேன் என்றான். ஜராசந்தன் விழிகள் சற்று மாறுபட, தங்களுக்கு அழைப்பில்லையா என்றான். முறைமை அழைப்பு உண்டு, அது அங்க நாட்டுக்கு சென்றிருக்கிறது என்றான் கர்ணன். ஏதோ சொல்ல வாய் எடுத்த பின் அதை கடந்து தன் மெல்லிய மீசை மயிரை கைகளால் பற்றி முறுக்கியபடி ஜராசந்தன், தங்களை பார்த்த பின் நான் விழையும் முதன்மை பொருள் ஒன்றே அங்கரே. தாங்கள் கொண்டிருப்பது போல் கரிய ஒளிமிக்க கூர் மீசை. இப்பிறவியில் எனக்கு அப்படி ஒன்று அமையப் போவதில்லை என்றும் அறிவேன் என்றான். கர்ணன் அவன் முகத்தை பார்த்து, ஆம், நீங்கள் பீதர்களைப் போல செம்மஞ்சள் நிற உருவம் கொண்டவர், மெழுகுச்சிலை போன்ற முகம் என்றான். என் அன்னையின் காட்டில் என்றால் மான்வாள் முடியால் ஒரு மீசை செய்து சூடிக்கொள்ள தயங்க மாட்டேன் என்றான் ஜராசந்தன். இங்கே அரசர்கள் அமைச்சர்கள் சொல்லும் மாறு தோற்றங்களையே அணிய வேண்டும். இந்திரபிரஸ்தத்தின் நகரெல்லை தொடங்குவதை காட்டும் காவல் கோபுரம் மரங்களுக்கு அப்பால் சுட்டு விரல் என எழுந்து வந்தது. 18 அடுக்குகள் கொண்ட அதன் உச்சியில் தேன்மெழுகு பூசப்பட்ட குவைக்கூரை கவிந்திருந்தது. முதல் மாடத்தில் 4 பெருமுரசுகள் காலை இளவெயிலில் மின்னும் செந்நிற தோள்வட்டங்களுடன் காளான்கள் போல பூத்திருந்தன. அருகே வெண்ணுடையும் பொன்னிற தலைப்பாகையும் அணிந்த கோல்காரர்கள் காத்திருந்தனர். கீழே குட்டி யானையின் துதிக்கை போன்ற கொம்புகளை ஏந்தியபடி கொம்பூதிகள் நின்றிருக்க, அதன் கீழடுக்குகளில் உப்பரிகை கைப்பிடிகளை பற்றியபடி வில்லேந்திய வீரர்கள் ஆற்றில் பெருகிச் சென்று கொண்டிருந்த கலங்களை நோக்கி கொண்டிருந்தனர். மரக்கூட்டங்களுக்கிடையே சிற்றிடைவெளிகளில் ஒழுக்கு முறியாது பெருகிச் செல்லும் மக்கள் வெள்ளத்தின் வண்ணங்கள் தெரிந்தன. யமுனையின் மறுபக்க கரையில் செவ்வெரும்பும் கட்டெரும்பும் கலந்து செல்லும் நிறை போல மக்கள் சென்றனர். அவர்களின் ஓசை தேனீ கூட்டின் ரீங்காரம் என கேட்டுக்கொண்டிருந்தது. கர்ணன் குகர்களிடம், நகர் வந்து விட்டதா என்றான். ஆம், அணுகிவிட்டோம். இங்கிருந்து ஒரு நாழிகை தொலைவில் உள்ளது இந்திரபிரஸ்தத்தின் பெரும் படித்துறை. ஆனால் இங்கிருந்து அதுவரைக்கும் படகுகள் ஒன்றுடன் ஒன்று முட்டி செறிந்து நின்றுள்ளன என்றனர். 12 படித்துறைகள் உள்ளன என்று கேட்டேனே என்றான் கர்ணன். ஆம், அங்கு வரும் எந்த படகும் ஒரு நாழிகைக்கு மேல் ஆற்றில் நிற்கலாகாது என்பது அவர்களின் நோக்கம். ஆனால் இன்று பாரத வருஷமே படகுகளில் திரண்டு வருகையில் 12 படித்துறைகளும் என்ன செய்ய இயலும் என்றார் அமைச்சர் சுதேவர். இளைய குகன் காமன் உள எழுச்சியுடன் உறக்க, 1000 துலாக்கோள்களும் அவற்றை இழுக்கும் 2000 யானைகளும் அங்குள்ளன என்கிறார்கள் என்றான். அவை இறக்கும் பொதிகளை சுமந்து செல்ல 7 வண்டி பாதைகள் உள்ளன. இத்தருணத்தில் 10,000 எருதுகள் அங்கு வண்டிகளை இழுத்து கொண்டிருக்கும். ஜராசந்தன் வடத்தில் மேல் நின்று ஆடியபடி, விழிதொடும் தொலைவுக்கு படகுகள் பாய் சுருக்கி நின்றிருக்கின்றன. இன்று உச்சி பொழுது தாண்டாமல் நாம் படித்துறையை அணுக முடியாது என்று தோன்றுகிறது என்றான். இல்லை அரசே, அங்கு மிக விரைவிலேயே பொதிகளை இறக்கும் முறைகள் உள்ளன என்றார் அமைச்சர் சுதேவர். கர்ணன் அந்த மாளிகையை நோக்கியபடி இருந்தான். படகு அணைய அணைய அது மேலும் விண் சரிவில் துலக்கம் கொண்டது. அதன் செந்நிற இதழ்கள் தெரிந்தன. எவருக்காக அவ்வடிவில் கட்டியிருக்கிறார்கள்? அதை மலரென்று பார்க்க வேண்டுமென்றால் விண்ணிலிருந்து தேவர்களைப் போல் இறங்க வேண்டும் என்றான் ஜராசந்தன். அது இந்திரன் பார்ப்பதற்காக கட்டப்பட்டது என்கிறார்கள் அரசே என்றான் இளைய குகன். கர்ணன், அந்நகரே பெரிதொரு மலர் போல் இருக்கிறது. அதன் நடுவே சிறிய புள்ளி வட்டமென அவ்வாலயம் என்றான். சுதேவர், துவாரகையைப் போல இதுவும் பொறி வடிவ பெருநகரம். அனைத்து சாலைகளும் சுழன்று மையத்தில் அமைந்த இந்திரன் ஆலயத்திற்கு செல்கின்றன. இறுதிச் சுற்றில் இருக்கின்றன அரண்மனை தொகுதிகள் என்றார். நாங்கள் 8 முறை அங்கு பொதிகள் இறக்க சென்றுள்ளோம். இந்நகர் கட்ட தொடங்கும் போதே நான் ஒரு முறை வந்துள்ளேன் என்றான் கலத்தலைவன். கர்ணன் நீள் மூச்சுடன், படகை நிறுத்த வேண்டியதுதான் என்றான். ஆம் என்றான் ஜராசந்தன்.
குகர்கள் பெரும் கூச்சல்களுடன் கயிறுகளில் தொற்றிச் சென்று வடங்களின் முடிச்சுகளை அவிழ்க்க பெரிய சகடங்கள் பிளிரல் ஒளியுடன் சுழன்று நங்கூரங்களை நேரில் இறக்கின. கயிறுகள் தொய்ந்து பாய்கள் அணையும் தழல்கள் போல் சுருங்கி கீழிறங்கின. அவற்றை மூங்கில்களின் உதவியால் அலையலையாக சுருட்டி வைக்கத் தொடங்கினர் குகர்கள். படகு முற்றிலும் விசையழிந்து நீரலைகளில் ஏறியும் இறங்கியும் ததும்பி நின்றது. கர்ணன், நான் என் படகில் கிளம்புகிறேன் அரசே என்றான். எங்கு என்றான் ஜராசந்தன். அஸ்தினபுரியின் படகும் கரையணைந்திருக்காது என்று நினைக்கிறேன். நான் அரசரை சென்றடைந்து விட முடியும். ஜராசந்தன், ஆம், ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் செல்ல வேண்டும்? நானும் வருகிறேன் என்றான் திகைப்புடன். தாங்களா என்றான் கர்ணன். ஆம், அதில் என்ன என்று ஜராசந்தன் சொன்னான். மகதத்தின் அரசனாக அல்ல, தங்கள் நண்பனாக, தாங்கள் அளிக்கப் போகும் நண்பனை சந்திப்பதாக வருகிறேன். கர்ணன், ஆனால் முறைமை என ஒன்றுள்ளது என்றான். ஜராசந்தன், மகத மன்னனின் முறைமைகளை காட்டுச் சிறுவனாகிய ஜராசந்தன் அறிவதில்லை என்றபடி விரைவு படகை இறக்குக என்றான். என் படகு கீழே நிற்கிறது என்றான் கர்ணன். அதில் ஒழுக்கை எதிர்த்து அத்தனை தொலைவுக்கு துடுப்பிட வேண்டுமல்லவா? இது பீதர் நாட்டு படகு, நீரை தொடாமலேயே பறக்கும் பட்டாம்பூச்சி இது, பாருங்கள் என்றபடி ஜராசந்தன் கயிறுகளின் வழியாக தாவிச் சென்றான். 3 குகர்கள் முடிச்சுகளை அவிழ்க்க அவர்களின் கலத்தின் பக்கச்சுவரில் கட்டப்பட்டிருந்த சிறிய படகு 2 வடங்களில் சறுக்கியபடி சென்று நீரை தொட்டது. ஒற்றையாக அமரத்தக்க அகலமும் 4 வாரின் நீளமும் சற்றே வளைந்த வெண்ணிற உடலுமாக யானை தந்தம் போல் இருந்தது. பீதர் நாட்டின் மென்மரம் ஒன்றால் அமைந்தது. வலுவான கடல்களின் அலையையும் தாங்கும். ஆனால் 10 வயது சிறுவன் தன் தோளில் எடுத்துவிட முடியும் இப்படகை என்றான் ஜராசந்தன். கயிறுகள் வழியாக தொற்றி இறங்கிய குகர்கள் அப்படகுக்குள் சென்று அதில் நீளவாட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 மூங்கில்களை எடுத்தனர். பெரிய மூங்கிலின் துளையில் அடுத்த மூங்கிலை ஒருவன் செலுத்தினான். ஒன்றினுள் ஒன்றென மூங்கில்களை செலுத்தி நீளமான கொடிக்கம்பம் ஒன்றை அமைத்து அதை படகில் இருந்த துளைக்குள் செலுத்தி இறுக்கி அதனுடன் இணைந்த மெல்லிய பட்டுக்கயிறுகளை இழுத்து கொக்கிகளில் கட்டினர். 3 சிறு மூட்டைகளாக கிடந்த செந்நிறமான பீதர் நாட்டு பட்டுப்பாயை பொதியவிழ்த்து கயிற்றில் கட்டி இழுத்து மேலேற்ற அக்கணமே காற்றை வாங்கி அவை தீக்கணல் போல பற்றி கொழுந்துவிட்டு மேலேறின. புடைத்து கயிறுகளை இழுத்தபடி அவை விம்மியதும் படகு இணைப்பு கயிற்றை இழுத்தபடி கன்றுக்குட்டி போல முன்னே செல்ல தாவியது. ஜராசந்தன் நகைத்தபடி இணைப்பு கயிற்றை பற்றி நீர்த்துளி போல் சறுக்கி இறங்கி நின்ற பிறகு, வருக அங்கரே என்றான். கர்ணன் கயிற்றை பற்றி எடையுடன் ஆடியபடி மெல்ல இறங்கி படகை அடைந்தான். படகில் இருந்த குகர்கள் அதன் கொக்கிகளில் இருந்த கயிற்றை விடுவித்த பின் அக்கயிற்றிலேயே தொற்றியபடி ஆடி பெருங்கலத்தை நோக்கி சென்று மேலேறத் தொடங்கினர். இணைப்பு விடுபட்டதும் வீசப்பட்டது போல தாவி அலைகளில் ஏறி பறக்கத் தொடங்கியது படகு. உண்மையிலேயே நீரை தொடுகிறதா என்று ஐயம் வருகிறது என்றான் கர்ணன். உச்ச விரைவை அடையும் போது நீரை தொடாமலும் செல்லும் என்றான் ஜராசந்தன். ஓரிரவுக்குள் ராஜகிருகத்திலிருந்து தாமிரலிப்துக்கு சென்று திரும்ப முடியும். நீங்கள் செல்வதுண்டா என்றான் கர்ணன். பல முறை என்று ஜராசந்தன் நகைத்தான். மகதத்திலிருந்து அஸ்தினபுரிக்கு படை கொணர்ந்து சூழ எனக்கு 5 நாழிகை போதும் அங்கரே. இத்தகைய படகுகள் என்னிடம் 5000க்கு மேல் உள்ளன. கர்ணன் நகைத்து, படைநுட்பங்களை அஸ்தினபுரியின் முதற் படைத்தலைவனிடம் சொல்கிறீர்கள் என்றான். மகதத்துக்கு வாருங்கள், எங்கள் படைத்தலைமையையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்றான் ஜராசந்தன். அவர்களின் படகு வரிசையாக நின்ற பெருங்கலங்களை தாண்டி செல்ல அதில் இருந்தவர்கள் படகு விளிம்புகளுக்கு ஓடி வந்து அவர்களை பார்த்தனர். முன்னால் நின்ற கலிங்கத்தின் கலநெறிகளுக்கு அப்பால் வங்க படகுகள் வரத் தொடங்கின. அதன்பின் மகதத்தின் கலங்கள் வந்தன. தங்கள் அரசரே கொடியிலிருந்து அறிந்து கொண்ட மகத படை வீரர்கள் விளிம்புகளுக்கு வந்து நின்று கைகளை தூக்கி உரக்க கூச்சலிட்டு வாழ்த்தினர். அவர்களின் குரல்கள் சிதறி பறந்த காற்றில் உடைந்த சொற்களாகவே கேட்டன. ஒரு நாவாய் பிளிறியது. தொலைவில் அஸ்தினபுரியின் அமுத கலச கொடியை கர்ணன் பார்த்தான்.
அதோ என்று கை சுட்டினான். முன்னால் பொன்னிற பெருங்கொடி பறப்பது அரசரின் களம். ஆம், அதை நான் பார்த்தேன். என்னை போல் குகர்களுடன் இருந்து உணவுண்ண அஸ்தினபுரியின் பேரரசரால் முடியுமா என்ன என்றான் ஜராசந்தன். கர்ணன் நகைத்தபடி, முடியாது. ஆனால் தன் இளையோருடன் அவர் அமர்ந்து உணவுண்பது அப்படித்தான் இருக்கும் என்றான். ஜராசந்தன் சிரித்தபடி, ஆம், அதை நான் கேட்டிருக்கிறேன் என்றான். அவர்கள் உணவுண்பது காந்தாரத்தின் ஓநாய்களை போன்றிருக்கும் என எளிவரல் சூதன் பாடினான். மகதத்தின் கொடியுடன் அவர்கள் படகு அஸ்தினபுரியின் அரச பெரும் படகை அணுக அதை சூழ்ந்து சென்று கொண்டிருந்த அஸ்தினபுரியின் விரைவு காவல் படகுகளில் ஒன்று கொடி படபடக்க அவர்களை நோக்கி வந்தது. அதில் பெரிய தொலைவிற்களுடன் எழுந்து நின்றிருந்த 5 வில்லவர்கள் அம்பை குறி நோக்கினர். அமரமுகப்பில் எழுந்த காவலர் தலைவன் மஞ்சள் கொடியை வீசி யார் என சைகை மொழியில் அவர்களிடம் கேட்டான். கர்ணன் தன் மேலாடையை எடுத்துச் சுழற்றி அங்கநாடு என்றான். காவல் படகு சற்றே திரும்பி விசை இழக்க அதன் தலைவன் கர்ணனை பார்த்து விட்டான். தன் இடையிலிருந்த கொம்பை எடுத்து அவன் ஊத பிற காவற் படகுகள் திரும்பி வாழ்த்துளிகள் காற்றில் நீர்த்துளிகள் என சிதறி பறக்க அவர்களை நோக்கி வந்தன. அணுகி வந்த முதற்காவல் படகில் இருந்த தலைவன், அங்கநாட்டரசரே வணங்குகிறேன். தங்களுக்காக அரசர் காத்திருக்கிறார் என்றான். அதன் பின் ஜராசந்தனை பார்த்து அவன் விழிகள் சற்று மாறுபட்டன. கர்ணனின் படகை சூழ்ந்து கொண்ட காவற் படகுகள் வாழ்த்துக்களை கூவியபடி அவர்களை துரியோதனனின் அரச பெரும் படகருகே கொண்டு சென்றன. கர்ணன், வருக மகதரே என்ற பின் நூலேணி என்றான் மேலே நோக்கி. பெரும் படகிலிருந்து நூலேணி சுருள் அவிழ்ந்து விழுந்து அவர்கள் படகை அடைந்தது. கர்ணன் அதை எடுத்து தன் படகில் கட்டியபடி வருக என்றான். பீதர் படகில் இருந்த மென்பட்டு கயிற்றை எடுத்துச் சுருட்டி மேலே வீசினான் ஜராசந்தன். அது புகை சுருளென எழுந்து சென்று மேலே விளிம்பில் நின்ற குகனை அடைய அவன் அதை பற்றி கொண்டு இழுத்து தூணில் கட்டினான். மேலே செல்வோம் மகதரே என்று கர்ணன் கை காட்ட, தாங்கள் அதில் வாருங்கள், எனக்கு இதுவே இன்னும் எளிது என்ற பின் பட்டு நூலை பற்றி பறந்தெழுபவன் போல மேலே சென்று படகின் விளிம்பில் தொற்று ஏறி அகல் முற்றத்தில் நின்றான் ஜராசந்தன். களத்தின் ஆட்டத்தில் தன்னை ஊசலாட்டிய நூலேணியை பற்றி மேலேறி வந்த கர்ணன் உள்ளே கால் வைத்ததும் தன்னை நோக்கி ஓடி வந்த துச்சலனை பார்த்து, இளையோனே, அரசர் எங்கிருக்கிறார் என்றான். துச்சாதனன் அங்கிருந்தே ஜராசந்தனை பார்த்தபடி வந்தான். மூத்தவரே, தங்களுக்காக காத்திருக்கிறோம் என்றான். கர்ணன், அரசர் உள்ளே இருக்கிறாரா என்று கேட்டதும் ஜராசந்தனை நோக்கியபடி, ஆம், சற்று பொறுமை இழந்திருக்கிறார் என்றான். கர்ணன், இளையோனே, இவர் மகத நாட்டு அரசர் ஜராசந்தர் என்றதும் திகைத்து விழி விரிய இதழ்கள் சற்றே திறக்க உறைந்தான். அவன் தோளை ஓங்கி அறைந்து, திகைத்து உயிர் விட்டு விடுவான் போல் இருக்கிறது, மூடன் என்றான் கர்ணன். இவரை நேற்றிரவு சந்தித்தேன். என் தோழர் அரசரை சந்திக்க வந்துள்ளார் என்றான். துச்சாதனன் தலை வணங்கி, வருக அரசே, தாங்கள் இந்நகர் புகுந்ததை அஸ்தினபுரியின் நன்னாள் என எண்ணுகிறேன் என்றான். வெய்யோன் 53வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.